டே 23 இதுக்கான வார்த்தை பார்த்திங்கன்னா அலைனிங் வித் காட்ஸ் மிஷன். ஹல்லேலூயா. மிஷன்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய காரியம். கண்டிப்பாக இதில் நம்ம எல்லாருமே அலைன் பண்ணியிருக்கணும். அதுக்காக நிச்சயமாக நம்ம பிரயாசப்படணும். ஸோ இதுக்கான எபிரேய வார்த்தை ஷலாக் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அலைனிங் வித் காட்ஸ் மிஷன் அப்படின்னு சொன்னாலே ஆண்டவருக்கு இருந்த ஒரே மிஷன் எதுனா பாவிகளை எப்படியாவது ரட்சிக்க வேண்டும். அதுக்காக ஆண்டவர் மிகவும் பிரயாசப்பட்டார். மிஷன் அப்படின்னாலே கமிஷன், டு சென்ட் ஃபோர்த், அனுப்பப்படுதல், கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷலாக் என்ற எபிரேய வார்த்தை. ஸோ ஆண்டுடைய அந்த கமிஷனில் நம்ம எப்படி ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அப்படின்னா, எப்படி பிதாவாகிய தேவன் இயேசுவை அனுப்பினார். அவருடைய திட்டம், அந்த மிஷன்னு சொன்னாலே இட்ஸ் பீன் சென்ட், அனுப்பப்படுதல். எப்படி பிதா அவரை அனுப்பினாரோ அதுபோல் அவர் நம்மை அனுப்பியிருக்கிறார். அதான் மிஷன். மிஷன்னாலே ஒரு இடத்தை விட்டு புறப்பட்டு போக வேண்டும். யோவான் 20:21 இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு பிதா எப்படி என்னை எப்படி பிதா அனுப்புனாரோ அதே போல் பிதா எதுக்கு அனுப்புனாரு ஏசப்பாவை? இப்போது பூமிக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஜனங்க பாவத்திலையும் சாபத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இனி அப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்க வாழ வேண்டாம். அவங்க சுயமாக போராடி கொண்டிருக்காங்க பாவத்துக்கு. அப்படிப்பட்ட பாவ போராட்டம் கூட அவங்களுக்கு வேண்டாம். அவங்கள விடுவித்து அவங்களுக்கு பரிசுத்த ஆவியை அவங்க மேலே ஊற்றி அவங்கள என்னை போல பூமியில் மாற்றிடணும்னு சொல்லி தான் ஏசப்பாவை அனுப்பி வைத்தார். நமக்காக அவர் மரித்தார். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்ம பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போது ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஆண்டவர் நம்மளை அனுப்பியிருக்காரு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்மை அனுப்பியிருக்கிறார். அவருடைய சித்தத்துக்கு, அவருடைய மிஷன் அக்கம்ப்ளிஷ் பண்ண இந்த பூமியில் நம்மளை அனுப்பியிருக்கிறாரு. ஆனால் இந்த மிஷன் நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ண நம்ம என்ன செய்யணும்? அப்போ முதலாவது ஆண்டுடைய மிஷன்னா என்ன, அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய விலை என்ன, அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும், அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா, அதை நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆண்டுடைய மிஷன்னு சொன்னாலே அவருடைய மகிமை நாம் தேடுவது, அவருக்கு சீஷர்களை உருவாக்குவது, நமக்காக இல்லை. இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தருடைய மிஷன்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் தனக்கு ஒரு ஃபேன்ஸ் கிளப்பை உருவாக்கிடுறாங்க. ஆண்டவருக்கு ஃபேன்ஸ் கிளப்பு கிடையாது, ஆண்டவருக்காக சீஷர் கிடையாது. இவங்க என்னுடைய கூட்டம், இவங்க ஏன் டிசைப்பிள் ஆக்கிடுறாங்க. அவங்க சுய மகிமையை தேடுறவங்களா போயிடுறாங்க. கடைசியில் கர்த்தரை சேவிக்கிறத தனக்கு சேவிக்கிற கூட்டத்தை உருவாக்கி கொண்டு, ஜனத்தை உருவாக்கி கொண்டு தேவர் ராஜ்யத்துக்கு பதிலாக தன் சொந்த ராஜ்யத்தை, சொந்த ஸ்தாபனத்தை கட்டி கர்த்தருடைய மிஷனை என்ன பண்ணுறாங்க, மறந்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு முதலாவது நாம் இந்த மிஷன் அக்காம்ப்ளிஷ் பண்ண நம்முடைய அழைப்பு என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபேசியர் 2:10 நம்ம காலிங்கை கண்டிப்பாக நம்ம அறிந்திருக்க வேண்டும். அதை அறிந்திருந்தால் தான் நம்ம இடறி விழமாட்டோன்னு வசனம் சொல்லுது. ஆண்டுடைய அந்த மிஷன், அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றுவது முன்பது. எப்பயுமே ஒரு மிஷன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பிளான் இருக்கும், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த பிளானில் நீங்கள் யார், உங்களுக்கான வேலை என்ன, உங்கள் லொக்கேஷன், முதல்ல உங்களுக்கான பதவி, உங்களுடைய பொசிஷன் என்ன, ஆனால் அந்த பொசிஷனை நீங்கள் எந்த ஏரியாவில் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு நோ யுவர் காலிங். 2:10 எபேசியர் 2:10 ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எதற்காக இந்த பூமியில் கர்த்தர் நம்ம சிருஷ்டித்தாலும் போட்டிருக்கு, நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக வேலைகளில் பல ஜபங்களையும் பல காரியங்கள் நம்ம செய்கிற நம்ம தான் நல்லா உணர்ந்துக்கணும். நற்கிரைகளை அதிகமாய் நாம் செய்ய வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து பூமியில் அநேக நற்கிரைகளை செய்து கொண்டே இருந்தார், அதுபோல் நம்ம எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோம்னு சொன்னால் நற்கிரைகளை செய்யணும். நம் நற்கிரைகள் செய்யும் பொழுது நாம் கர்த்தருடைய அந்த மிஷன்ல ஒருங்கிணைக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் கர்த்தரையே முழு மனதோடு பின்பற்றுவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்போதான் நாம் என்ன பண்ண முடியும்னா, ஒரு சீஷன் தான்
ஒரு சீஷன் முதலாவது சீஷனாக இருக்க கற்றுக்கொண்டதான் அவன் தலைவனாகவே இருக்க முடியும். ஒரு தலைவரை முழுமையாக பின்பற்றாத ஒருவன் தலைவனாய் மாறவே முடியாது. நான் யாரையும் பின்பற்றல, நானே தலைவன் ஆயிட்டேன்னு சொன்னால் அப்படிப்பட்ட தலைவர்கள் உண்மையான தலைவர்கள் கிடையாது, அவங்க வந்து பொய்யர்கள். வேதாகமத்தில் இயேசுவுக்கே தலைவனாக பிதாவாகிய தேவன் இருந்தார். அவர் சொல்கிறார், நான் அவர்கிட்ட படித்தேன், அவர்கிட்ட பெற்றுக்கொண்டேன், அவர் சொல்கிறாரு அதை கேட்டு தான் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு தனக்காக ஒரு மென்டர், ஃபாதர் வாஸ் ஜீசஸ் மென்டர். அதே போல் நம்மளும் டிசைப்பிள்ஷிப் சொல்லும்போது நம்ம டிசைப்பிளாக இருந்து ஒரு காரியத்தை செய்யாமல் நம்ம லீடர்ஷிப்குள்ளே போக முடியாது. அதனால் நம்ம வந்து வி ஷுட் பி ரெடி டு ஃபாலோ அண்ட் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவருடைய டிரெக்ஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும், முழு மனதோடு நாம் செயல்பட வேண்டும். லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ இந்த இடத்துல அவரை பின்பற்ற ஒரு சீஷனாக இருக்க ஆசைப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் பார்த்து சொல்கிறாரு, முதலாவது அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்றைக்கு எப்படி நம்மளை வெறுத்ததுக்கப்புறம் நம்ம சுயமாக செல்ஃப் லவ்வே கிடையாது. செல்ஃப் லவ் வந்து உலகத்தாருது, உலகம் வந்து நீ டீச் பண்ணுது, நீ உன்னை நேசி, நீ உனக்காக வாழ், செல்ஃபிஷாக இரு, செல்ஃப் லவ் அதை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லலை, நீ என்ன பண்ண, செல்ஃப்லெஸ்ஸாக இரு, நீ உன்னை வெறுத்துரு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இயேசு அப்படி தான் என்ன பண்ண, தன்னுடைய எல்லா மகிமையும் மேன்மையும் வெறுத்து ஒதுக்கி பூமியில் வந்தார். அவரை பின்பற்ற விரும்புகிறவர்களும் அவர் செய்த எல்லாவற்றையும் செய்யும்படி அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பி எம்பவர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். ஏசப்பா தன் இந்த மாம்சத்தில் மட்டும் அவர் இல்லை, அவர் ஆவி நிரப்பப்பட்டவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய ஆவி மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் தெரிந்திருக்கிறார்னு வசனம் ஏசாயாவில் நம்ம வாசிக்கிறோம். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே ஊற்றும்படியாக அவர் பிதாவுக்கிட்ட போகும்பொழுது நமக்காக தேசவனை அனுப்பன்னு வாக்கு கொடுத்து போனார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் கேப்டன். ஒரு மிஷனுடைய அதை நிறைவேற்றுவதற்கு எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியை, பிளான்ஸை நமக்கு கொடுத்து இதை இப்படி ஃபுல்ஃபில் பண்ணி, இதை எப்படி செய் அப்படின்னு நமக்கு எல்லா வகையிலும் உதவக்கூடிய ஒரு நல்ல ஒரு கேப்டன் தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர். ஸோ நம்மளுடைய தரிசனத்தை, மிஷன் நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானுடைய பலன், அவரோடு நல்ல ஒரு ஐக்கியம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கலாம். அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இது இல்லை, அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய அந்த மிஷன் நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியின் நிரப்பப்படுதல் மிக அவசியமாக இருக்கிறது. அதே போல் நம்ம போகிற இடங்களில் சாட்சியாக இருக்கிறதும் அவசியமாக இருக்குது. ஸோ we should be empowered by the Holy Spirit. ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, தைரியமாக சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். நாம் பயப்படக்கூடாது, தைரியம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த தைரியம் வந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள என்ன வந்துடும், தைரியம் வந்துடும். அதனால தான் வந்து ஊழியம் செய்கிற யாரும் பரிசுத்த ஆவின் அபிஷேகம் இல்லாமல் ஊழியம் செய்வது அது ரொம்பவே வேஸ்டான காரியம். பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு ஊழியம் செய்யும் போது மக்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டாரு, நீ யாரும் வந்து என்ன சட்டம் போட்டாலும் நமக்கு மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த இதுக்காக தான் வந்திருக்கோம், நமக்குன்னு ஒரு டாஸ்க் இருக்குது, இதை முடிச்சு தான் நம்ம அங்கே போகணும். அப்போது உலகத்தில் பல பிளான்ஸை சாத்தான் போடலாம். நீ வந்து எப்படி தானியேல் வந்து 3 வாட்டியும் ஜெபிக்கக்கூடாது, தொழுவக்கூடாதுன்னு சொல்லி போட்டாங்களோ, தானியேல் இது கீழ்ப்படிஞ்சாரா? இல்லை. தானியேல் திரும்பவும் 3 வேளையும் ஜெபிச்சார். அது போல் தான் சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம சொல்லி தான் ஆகணும். அது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ அதனால் மார்க் 16:15 சொல்லுங்க, என்ன பண்ணுங்கள், புறப்பட்டு போங்க, சகல ஜாதிக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள். கர்த்தர் நமக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கிறாரு.
Heaven has given us a permission. Heaven is backing us with the authority that you go and proclaim the gospel. So gospel proclaim பண்ணும்போது அந்த இடங்களில் விடுதலை உண்டாகும். ஹalleluya. கர்த்தருடைய அந்த you have to aligning with God's mission சொன்னா ஆண்டவர் எங்க வேணா நீங்க என்ன பண்ணணும், போயிட்டு அவருடைய சுவிசேஷத்தை நாம் பரப்ப வேண்டும். சத்தியத்தை ஜனங்களுக்குள் நாம் போதிக்க வேண்டும். ரோமர் 1:16 நம்ம வாசிக்கலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனெவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ஹalleluya. ஒரு மனுஷனுக்கு அது தேவ பலனாக இருக்கணும்னு சொன்னால் அதை யார் அதை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்குது. சுவிசேஷம் சாதாரணமானது இல்லை, அது நம்மை பலப்படுத்துகிறது. அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுறவர்களை அது பலப்படுத்தும். இன்றைக்கு யார் பலவீனமாக இருக்கிறாங்க? ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், எவ்வளோ பலவீனம். அதான் ஆண்டு சொல்கிறாரு, நான் நோயாக இருந்தேன், நான் சிக்காக இருந்தேன், நீ என்னை பார்க்க வந்தேன். ஏன் சொல்கிறாரு? அப்போ சிக்காக இருக்கவங்க சுவிசேஷம் தேவை. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மக்கள் தான் அவங்களுக்கு பலன் தேவை, அவங்க தான் பலவீனமாக இருக்காங்க. அப்போ சுவிசேஷம் பலன் கொடுக்குதுன்னா அப்போ யாரெல்லாம் பலவீனமுடைய ஜனங்கள் நம்ம அவங்களை தேடி போகணும். ஒரு ஜெயில் மினிஸ்ட்ரி போய் பாருங்கள், அந்த சிறையில் அநேகர் சோர்ந்து போய் வாழ்க்கையை அப்படியே ஏண்டா வாழ்கிறோம், குடும்பத்தை இழந்து ஏதோ ஒரு தவறு செய்து அந்த இடத்துல பலவீனமாக இருக்கும் பொழுது இந்த சுவிசேஷம் அவர்களை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா சுவிசேஷத்தை தைரியமாய் நாம் பிரகடனப்படுத்த நம்ம எப்பயுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாளிலே கூட கர்த்தர் தாமே எப்படி ஏசப்பா பிதா அனுப்பின நோக்கத்தையும் சித்தத்தையும் செய்து முடித்தார். யோவான் 17:18 இயேசு கிறிஸ்து உலகத்தை மீட்டெடுக்க மிகுந்த பாடுகளை 33 வருஷம் இந்த பூமியிலே பிறந்து 3 வருஷம் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக கர்த்தருடைய அவரை சாட்சிய மனுஷனுக்கு முன்பதாக பிதாவை கனம்படுத்தி பல வேதனைகளையும் உபத்திரவங்களையும் வியாகுலங்களையும் அவமான நிந்தைகளையும் வார்த்தையாலையும் செய்கையாலும் அவர் வாங்கினாலும் அவர் கொடுக்கப்பட்ட மிஷனை அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டு தான் அந்த உலகத்தை விட்டு போனார். ஹல்லேலூயா. அதே போல் பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரலாம் போல, ஆனால் கர்த்தர் கொடுத்த மிஷன் எது, அதை நம்ம அறிந்து கொண்டு அதை எப்படியாவது அக்கம்ப்ளிஷ் பண்ண நாம் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் இருந்து அந்த பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் எப்படி பவுல் சொல்கிற நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஜீவங்களும் எனக்காக இருக்குது, அப்படிப்பட்ட ஓட்டத்தை நாமும் ஓடி முடிக்க நிச்சயமாக தேவன் நமக்கு கிருபை செய்வார். மோசே கூட அதே போல தான் ஆண்டவர் ஒரு இரட்சகனை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி எகிப்துக்கு அனுப்பின பொழுது பல கஷ்டம் வந்துச்சு. ஆனால் மோசே நின்று அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிஷனை முடித்து அந்த மக்களை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு கானானுக்குள்ளே சேர்த்துட்டார். ஹல்லேலூயா. பாதையில் வரும்போது யோசுவா கிட்ட ஒப்படைத்து யோசுவா கொண்டு போய் விட்டார். அது போல ஏசையா கிட்ட சொல்றாரு, நான் யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார். ஏசையா 6:8 அப்பப்பா ஏசையா சொல்ற, ஆண்டவர் இதோ நான் இருக்கிறேன்ப்பா, என்ன அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு. அதே போல பவுலை ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்றேன், புற ஜாதிகளுக்கு நான் உன்னை அப்போஸ் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ போய் சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொல்லும் போது பவுல் என்ன பண்றாரு, ஏற்றுக்கொள்ளுகிறார். தனக்கு இருந்த எல்லா மேன்மையும் கம்ஃபர்ட்டையும் இழந்து புற ஜாதிகளுக்கு சத்தியத்தை சுவிசேஷத்தை பரப்பும்படியாக பவுல் புறப்பட்டு போனார். அதே போல் பிலிப்பு கிட்ட கர்த்தர் பேசும்போது எத்தியோப்பிய மனுஷனோட போய் அவர் சேர்ந்து கொள்ளுகிறார். ஸோ இன்றைக்கு நாமும் புறப்பட ஆயத்தமா? ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு நம்ம புறப்பட்டு போகும். மிஷன்னு சொன்னாலே இட் இஸ் அ கமிஷன். ஹல்லேலூயா. யூ ஷுட் ஹாவ் அ கமிஷன். ஆண்டவர் எப்படி ஒரு கமிஷனில் வந்தாரோ நாமும் அப்படிப்பட்ட கமிஷனில் அந்த மிஷன் அக்கம்ப்ளிஷ் பண்ணுவதற்கு புறப்பட்டு போக வேண்டும். ஸோ இப்படி நம்ம ஆயத்தமாய் நம்ம உள்ளத்தில் காணப்படும் போது we will be aligned with God's commission. ஹல்லேலூயா. அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஆண்டோட நல்ல ஒரு உறவில் நம்ம எப்படி பிதாவுக்கும் ஏசப்பாக்கும் எவ்ரி டே ஜீசஸ் ஹேட் ரிலேஷன்ஷிப் இன்டிமசி வித் த ஹெவன்லி ஃபாதர். அதுபோல் நமக்கும் பிதாவோட ஒரு இன்டிமசி, ஏசப்பாவோட ஒரு இன்டிமசி, பரிசுத்தாவோட இன்டிமசி தேவன் நமக்கு கொடுப்பாராக. அப்போ தான் நம்ம இந்த மிஷன் என்ன பண்ண முடியும், சந்தோஷமாக செய்து முடிக்க முடியும். நாம் கர்த்தரை நேசிக்கும் பொழுது அவருடைய மிஷனை செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, அவரோட உறவு கொள்ளும் பொழுது, இரவும் பகலும் ஜெபிக்கும் பொழுது
பொழுது நாம் நிச்சயமாய் அவருடைய மிஷனில் நிச்சயமாக நம்ம ஒருங்கிணைக்கப்பட முடியும். கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை செய்து முடிக்க முடியும். கர்த்தர் தாமே நமக்கு இந்த காலத்தை உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. அப்பா, இந்த வேலையிலே கூட இந்த வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அநேக வேலையில் பல விஷயங்களை எங்கள் வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்று சொல்லி உலகத்தாரை பார்த்து உலக சாதனைகளுக்கு பரலோகத்தில் ஒரு ப்ரைஸ் கூட கிடைக்க போகிறது கிடையாது. இப்போ ஒரு ரிவார்டும் கிடையாது ஆண்டவரே. உலகத்தில் சம்பாதிக்கலாம், பல கோடிகளையும் மாடிகளையும் கட்டி வைத்து ஆண்டவரே அப்பா அவன் அப்பா தன்னை மேன்மையாகவும் பெருமையாகவும் அப்பா கனத்துக்குள் நிறுத்தி கொள்ளலாம். ஆனால் பரலோகத்திலே வரும்பொழுது அவனவனுக்குரிய பலனை கொடுக்கிற ஒரு ராஜாதி ராஜா வரும்பொழுது உமக்காக நாங்கள் செய்த ஊழியத்தை நினைவு கூர்ந்து நீர் எங்களை கனப்படுத்துகிற அந்த கனம் அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடுமே ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையிலே கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அப்பா எப்படியாவது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கமிஷனை அந்த மிஷனை நாங்கள் செய்து முடிக்க நாங்கள் எந்த இடங்கள்லாம் போக வேண்டுமோ அந்த இடங்களுக்கு தைரியமாய் புறப்பட்டு போய் தைரியமாய் சுவிசேஷம் சொல்லி தைரியமாய் அவர்களை சுவிசேஷர்களாக மாற்றக்கூடிய கிருபைகளை நீர்தாம் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் குற்றம் குறைகளை உதவி செய்ய மன்னிங்கப்பா ஆண்டவரே. உம்மை போல் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கான எல்லா கம்ஃபர்ட்டையும் விட்டு எங்களுக்காக மானிட கோலம் தரித்து ஆண்டவரே நீர் அடிமையின் ரூபத்தை எடுத்து அப்பா எங்களை காப்பாற்றி அதே போல் நாங்களும் அடிமையின் ரூபத்தை எடுக்க எங்களுக்கு தகுதிப்படுத்துங்க. எங்களுக்கு அநேக வேலை அப்பா அந்த தகுதியை கொடுங்க, அந்த கிருபைகளை கொடுங்க, அந்த பொறுமைகளை கொடுத்து எங்களை அப்பா அம்மை போல அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டு தான் நாங்கள் பரலோகம் வரணும்ப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிஷன் அவங்க செய்து முடிக்க நீர் பலன் கொடுப்பீர் அப்பா. திராணை கொடுப்பீர், சத்துவத்தை கொடுப்பீர், வழிவாசி திறந்து கொடுப்பீர், பண தேவைகளை சந்திப்பீர், ஆட்களை எழுப்பி கொடுப்பீர், பலப்படுத்துவீர் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you.